வணக்கம். என்னோட பேர் வந்து தனஞ்சயன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்கள் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் எல்லாமே இந்த ஓல்டு கார் ரெஸ்டரேஷனில் தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1950s இந்த மாதிரி வண்டி எடுத்து ரெடி பண்ணி சேல் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமருக்கு வேலை பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வண்டிகள் வந்து இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1946 மாடல் ஃபோர்டு ஆங்கிலியா, அமெரிக்கன் மேக்கு, 8 HP இன்ஜின், சைடு வால் இன்ஜின். அது ஓகே. ஒரு வெஹிக்கிள் வந்து உங்கள்கிட்ட சர்வீஸ் கொடுக்குறாங்க, ரிப்பேருக்கு ரீஸ்டோரேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நாள் ஆகும் சார்? இப்போது இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ நாள் எடுக்கும்? இது மினிமம் 1 year எடுத்துரும் சார், ஒரு ரெஸ்டரேஷனுங்கிறதுக்கு வந்து. ஓகே. இதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்குதா? ஸ்பேர்ஸ் மேக்ஸிமம் அந்த கம்பெனி வெப்சைட்டு, நெட்டு எல்லாம் தேடினா கிடைக்குது. அதுக்கப்புறம் பாம்பே, டெல்லியில் இதை மாதிரி கஸ்டமர்ஸு பழைய ஷாப் எல்லாம் தேடி பார்த்தா கிடைக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் சிரமப்படுற ஜாமாங்க லேத்தில் கொடுத்து நம்ம புதுசாக செஞ்சு ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக செஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இதில் வந்து இந்த விண்டேஜ் கார்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்களா சார்? இதில் வந்து அவங்க ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது? அவங்களுக்கு வந்து இதில் அவங்க என்ன பர்பஸ்க்காக இதை வந்து இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ காஸ்ட்லியான கார்களை வந்து ஏன் இப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது 50 வருஷம் 60 வருஷம் முன்னால் அவங்க ஃபேமிலி வைஸ் இதை வாங்கின கார்களாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே. ரெண்டாவது அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. ரெண்டாவது அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு அவங்க வச்சுருந்த ஒரு பாரம்பரியம், அவங்களுடைய கெப்பாசிட்டியை காமிக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு ஒரு ஆசைக்குமே இந்த வண்டியை வந்து அவங்க வச்சுருக்காங்க. எப்படி ஒரு கோயில் பழைய பில்டிங்லாம் பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி இந்த வண்டிகளை பாதுகாக்கணுங்கிறது அந்த ஓனர்களுடைய ஒரு ஆசை. பழைய காலத்து காரணம் எடுத்திங்கன்னா அது வந்து ரிஜிட் அண்ட் லாங் லைஃப். இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டியெலாம் அப்படி கிடையாது. எல்லாம் வெளி மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி போட்டு ஹை ஸ்பீடு இருக்குமே வெளியே டிரைவர்களுக்கோ ஓனர்களுக்கோ வந்து ஒரு சேஃப்டியே இப்போ உள்ள வண்டியில் கிடையாது. இந்த வண்டிகள் அப்படி கிடையாது. நல்ல கம்ஃபர்டபுளும் நல்ல சுகமாக போகிறதுக்குள்ள மாதிரி டிசைன் பண்ண வண்டி இது. ஆக்சுவலாக எல்லா வண்டியுமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பக்கா சேஃப்டி ஃபார் ஓனர்ஸ் அண்ட் டிரைவர்ஸு. நல்ல லாங் டூரபிலிட்டி இருக்கும். 75 வருஷம் ஆனாலும் இன்னும் பழைய குவாலிட்டி, அதே ஏஜ் தகடு, இன்னும் ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. இந்த வண்டி வந்து 1950 மாடல் மோரிஸ் மைனர், இங்கிலாந்து மேக்கு, 8 HP சைடு வால் இன்ஜின். இந்த வண்டி காரைக்குடியிலேருந்து நமக்கு வேலைக்கு வந்திருக்கு. இதோட கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன் டைம் வந்து 1 year. இப்போதைக்கு 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த இயர் லாஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சு ஆன் ரோடுக்கு வந்துடும். ஓகே. அப்ராக்சிமேட்டாக இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் சார்? எவ்வளோ? மினிமம் 1 year. 1 year. ஓகே. ஓகே. ஸ்பேர்ஸ்லாம் வந்து நீங்கள் இதோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ்லாம் அப்படியே எடுத்துருவீங்களா? இல்லை இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வந்து இப்போ மோரிஸ் கிளப்னு இங்கிலாண்டில் இருக்குது. சரி. அதில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாமல் அவங்க ஏதாவது லிங்க் கொடுப்பாங்க, அதை வச்சு வாங்குகிறோம். ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கிறது லேத்தில் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது கொடுத்து செஞ்சனாலும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அந்த ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம 100% ஒரிஜினாலிட்டியாக தான் வந்துடும். இந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க சார்? 1950s வந்து என் கிராண்ட் ஃபாதர் ஓப்பன் பண்ணது. ஓகே. கிட்டத்தட்ட 70 years நாங்கள் வந்து இதில் தான் இருக்கோம். எங்கள் கிராண்ட் ஃபாதர், எங்கள் ஃபாதர், இப்போ நான், எங்கள் ஃபாதர் என் கூட தான் இருக்காங்க. ஓகே. ஓகே. எல்லோரும் அப்படி ஜென்ரேஷனாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஓகே. வண்டி வந்து 1962 மாடல் ஃபோர்டு கேலக்ஸின்னு பேர். ஃபோர்டு கேலக்ஸி. ஓகே. எல்டிடின்னு ஒரு லிமிடெட் எடிஷன் டைப் வண்டி. லிமிடெட் எடிஷன். ஓகே. இந்த வண்டிக்கு வந்து V8 பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். V8 பெட்ரோல் இன்ஜின். 1962. அப்போ இதில் வந்து 8 பிளக் இருக்குல்ல? 8 சிலிண்டர் இன்ஜின். அப்போ 8 சிலிண்டர். ஓகே. ஒரிஜினல் ஏசி. ஓ, அப்போவே ஏசி உண்டு அந்த 1962. பவர் ஸ்டீரிங். ஓ, பவர் ஸ்டீரிங் ஆப்ஷன். ஓகே. நம்ம பவர் பிரேக்ஸ். ஓகே. ஓகே. ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஓகே. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். ஆமாம், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இந்த வண்டிக்கு இன்னொரு ஸ்பெஷல், இது வந்து பில்லர்லெஸ் வெஹிக்கிள்னு பேர். எப்படி சார்? பில்லர்லெஸ் வெஹிக்கிள்னு பேர். ஓகே. பில்லர்லெஸ். ஓகே. பில்லர்லெஸ் வெஹிக்கிள். ஆமாம், பில்லர் இல்லை. ஓகே. இந்த ஒரு வண்டியில் பில்லர் இருக்காது, பில்லர்லெஸ் வெஹிக்கிள் பேர். ஓஹோ. இந்த டோர் கிளாஸ் ஓப்பன் ஆகி வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டுமே சீல்ட் ஆகி லாக் ஆகிடும். ஓ. ஓகே. ஏசி லீக் ஆகாத அளவுக்கு அந்த சீல்டு கரெக்டாக இருக்கும். ஓகே. இது வந்து பில்லர்லெஸ் வெஹிக்கிள். ஓ, பில்லர்லெஸ் வெஹிக்கிள். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன்.
யாராவது